மாதம் டீ குடிப்பதை நிறுத்தினால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பார்க்கலாம். டீ என்பது இன்றைய இந்தியாவின் $1 மில்லியன் வியாபாரம் என்றால் அது மிகையல்ல. அது மிகவும் குறைவுதான். டீ என்பது ஒரு பானம் என்பதை தாண்டி அது ஒரு எமோஷன் என்று சொல்லப்படுவதும் கூட உண்டு. பெரும்பாலான இந்தியர்கள் காலையில் எழுந்தவுடன் டீ குடிப்பதை வழக்கமாக வச்சிருக்காங்க. மத்தவங்க காஃபி குடிப்பதை வழக்கமா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீல பாலும் சர்க்கரையும் சேர்ப்பது கட்டாயம். அதனால டீ கலோரி நிறைந்ததா மாறுது. அதிலும் சிலருக்கு டீல இஞ்சி, சுக்கு, ஏலக்காய் கலந்து குடிப்பது விருப்பமானதாக இருக்கும். டீய 1 மாத கால நிறுத்தினால் ஒருவரின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். பாலில் கால்சியம், புரதம், வைட்டமின், கொழுப்பு உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து உள்ளது என்றாலும் அதை தேயிலை தூளுடன் கலந்து குடிப்பது ஆரோக்கியமான தீர்வாக இருக்காது. பாலில் தினமும் தேயிலை தூளை சேர்க்கும் போது அதில் உள்ள டானின் மற்றும் காஃபின் இணைந்து மோசமான கலவையாக மாறுகிறது. இதனுடன் தேநீரில் சர்க்கரையை சேர்க்கும் போது இது உடலுக்கு அதிக கலோரிகளை கொடுத்து தீங்கு விளைவிக்கிறது. இதையே உயிரி தொழில்நுட்ப தகவல்களுக்கான தேசிய மையம் டீ மற்றும் காஃபி போன்ற பானங்களால காஃபின் இருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. இத தொடர்ச்சியா அருந்தும் போது பதற்றம், வயிற்று வலி போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்தும் என எச்சரிச்சிருக்காங்க. 1 மாத காலத்துக்கு இதை குடிப்பதை நிறுத்தினால் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு சிலருக்கு தலைவலி ஏற்பட தொடங்கும். அவர்கள் சோர்வாகவும் பதற்றமாகவும் காணப்படுவாங்க. இதனால சில நாட்கள் கவனச்சிதறல் ஏற்படலாம். ஆனால் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார்கள். 1 மாதத்திற்கு டீ தவிர்த்தால் நல்ல தூக்கம் வரும். அதன் பின்னர் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்வீர்கள். செரிமானம் மேம்படுகிறது, எடை குறைக்க வழிவகுக்கிறது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறிய அளவில் சர்க்கரை அளவும் குறைக்கிறது. உடலில் கொழுப்புகள் சேர்ப்பது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஹார்மோன் சமநிலை, மேம்பட்ட பல் ஆரோக்கியம், உடலில் ஊட்டச்சத்துக்களை முறையாக உறிஞ்சுதல் மற்றும் தெளிவான சருமம் போன்ற பல ஆரோக்கியமான நன்மைகளை பெறலாம்.